லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. நம்ம விதவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இங்கர்சால் நார்வே அப்படின்னு சமூக வலைதளங்களில் அறியப்பட்ட பெயர். அவரை இன்றைக்கி நம்ம நேர்காணல் செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவருடைய தமிழ் தேசிய பணிகள். வாங்க இன்றைக்கி அவரோட நம்ம உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம் போலா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கு இங்கர்சால் நார்வே அப்படிங்கிற பேர் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக தான் அறிமுகம். நீங்கள் நிறைய தமிழுக்கான தமிழுடைய தொன்மைகளை எல்லாம் சேர்த்து வைக்கிறக்கூடிய ஒரு பெட்டகமான ஒரு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யார் இந்த இங்கர்சால்? அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இங்கர்சால் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான். சொந்த ஊர் மயிலாடுதுறை. அங்கே தான் பள்ளி படித்தேன். அதுக்கு மயிலாடுதுறை தானே? பக்கத்து ஊர் மயிலாடுதுறை தான். ப்ராப்பர் மயிலாடுதுறை. பிறந்தது அங்கே தான். பெரியாரிஸ்ட் குடும்பத்தில் தான் பிறக்கிறேன். திராவிட பின்புலம். ஆமாம், முழுக்க பெரியாரிசம் அதிகம் அடுத்த கட்டணம் சொல்லி அதனால தான் இந்த பேரும் சூட்டப்படுது. எந்த பள்ளிக்கூடம்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அங்கே நேஷனல் ஹை ஸ்கூல்ன்ட்டு இவான் பாதர் நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்ட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கிறேன். சரி. 12வது முடிச்சுட்டு நம்ம கல்லூரிக்கு. அப்பா என்ன பண்ணாங்க? அப்பா வந்து ரெவன்யூ சூப்பரண்டன்ட் ஆஃப் டிஎன்ஏபி, ரிட்டையர்டு. அம்மா போஸ்டல் அசிஸ்டண்ட், அவங்களும் ரிட்டையர்டு. அப்பா க்ரீனிங் ஹோல்டரு. ரெண்டு பேருமே நல்ல படித்த ஒரு அரசு ஊழியத்தில் இருந்தவங்க தான். இப்போ 2 பேரும் ரிட்டையர்டு. ஸோ நம்ம அக்கா ஒன்று, தம்பி ஒன்று. தம்பி பேர் திலீபன். ஈழப்போராட்ட திலீபன் இறப்புக்கு பிறந்தனால அந்த அப்பா அது பேர் வச்சார். இதுலேருந்து இதுலேயும் கொஞ்சம் எல்லாருமே இயல்பாகவே நம்ம எல்லாமே திராவிட ஆதரவு இருக்கும்போது அது இருக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு உணர்வுபூர்வமான ஒரு குடும்பத்துலேருந்து தான் வரோம். திடீர் உதயமானவர்கள் கிடையாது. ஏதோ ஒரு தருணத்தை பட்டி போட்டவங்க கிடையாது. ஆரம்பத்துலேருந்து ஊட்டப்பட்டு அந்த உணர்வில் வந்தவங்க தான். கல்லூரி எங்கே படித்தீங்க? குமரகுரு காலேஜ், கோயம்புத்தூர், கேசிடி. அதில் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதை முடிச்சுட்டு எல்என்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு டிசிஎஸ் டாட்டாவில் ஒர்க் பண்ணுறோம். அதன் மூலியமாக தான் நார்வே போகிற வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்த்தீங்களா இல்லை படித்து முடிச்சோன்னா? அப்படியே தமிழ்நாட்டில் வேலை செஞ்சேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். டிசிஎஸில் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் டிசிஎஸ் மூலியமாக தான் நார்வே போகிறேன். ஒரு ஊரோட அங்கே வேலை செய்கிறாங்க. திருமணமாகுது. நம்ம ஊரை விட்டு இருக்க பிடிக்கல, உறவுகளை விட்டு இருக்க பிடிக்கல. அதனால் வேணான்ட்டு திரும்ப வந்துடுறோம். திரும்ப வந்து இங்கே அலுவலகத்தில் பயணிக்கும் போது இந்த அழுத்தங்கள் அலுவலகத்தில் நம்மளை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றக்குல அது வந்து நம்ம ஒரு வருடம் அங்கே பழகின வழிமுறைக்கும் முற்றிலும் முரணாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆண்டை அடிமைத்தனம் மாதிரியே வந்து நமக்கு ஒரு படி மேலே உள்ளவங்க கூட அவன் ஒரு குரலில் நம்மள்கிட்ட பேசுவான், அவன் கூட உள்ளவன் இன்னொருகளை பேசுவான். அது வந்து நமக்கு ஒத்து வரலை. எல்லோரும் சமமாக அங்கே ரொம்ப பேசி எல்லாம் ஒரே தளத்தில் இருக்கும் போது பழகிட்டு வந்து ஏன்டா இவங்க கூடலாம் இன்னும் பயணிக்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அதில் நாட்டம் இல்லாமல் இல்லை நம்ம அங்கேயே போகலாம், அஃபிஷியல் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே போனது. இப்போ 15-20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ஊர் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மண்டைக்குள்ள பெரிதாக ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து போகும்போது இங்கர்சால், அங்கேருந்து திரும்ப வரும்போது இங்கர்சால் நார்வே வர்றது. இங்கர்சால் பொதுவாகவே என்ன சொல்கிறது, வெளியூருக்காரங்களுக்கு ஒரு மவுஸ் அதிகம். அதனால் அந்த ஒரு அடைமொழி அவ்வளோதான் பின்னாடி வச்சுக்கிட்டேன். அதுக்கு காரணம் அது கிடையாது. முன்னாடி இங்கர்சால் செல்வராஜன் ஒரு ஐடி வச்சுருந்தேன். நம்ம ஆதரவு பதிவுகள்லாம் பயங்கரமாக இருக்கும். அடித்து காலி பண்ணிட்டாங்க ஃபேஸ்புக்லேருந்து. சரி, இன்னொரு ஐடி திறந்துக்கும் போது வேற ஒரு பேரில் அப்படி சேர்த்து வச்சது தான் அது. அப்படியே போயிட்டுருக்காது. நார்வே வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு? நார்வே வாழ்க்கையில் ரொம்ப அமைதியாக போகும். உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப், நம் குடும்பங்கிறது ரொம்ப நெருக்கமாகவும் அவர்களுக்கு செலவிடும் நேரம் அதிகமாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக போகும். அதே நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் லைஃப்னு சொல்லக்கூடியது வந்து சுற்றம் சூழலுங்கிறது எதுவுமே இருக்காது. நான் தமிழ் பள்ளி நடத்துகிறேன். வாரம் ஒரு முறை பிள்ளைகள்லாம் வந்து தமிழ் பள்ளிக்கு படிக்க வரும்போது அங்கே நம்ம தமிழ் உறவுகளோட பேச வந்து தனியாக ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் தமிழ் பிள்ளைகளுக்காக. என் தம்பி மகன் வந்து இப்போ 10 வயசு, 5வது படிக்கிறான். அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போ அவன் 1வது படிக்கும்போது அவனுக்கு தமிழ் சொல்லித்தரணும் தான் தொடங்குறேன். ஏன் நம்ம பிள்ளைக்கு மட்டும் சொல்லித்தரணும்? அப்போ தான் தமிழுக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே கிடையாது. அப்புறம் தமிழுக்குள்ளே வந்துட்டோம், எல்லாருக்கும் சேர்த்து சொல்லித்தரலான்னு அந்த
ப்ரொபோசல் சொல்கிறேன். அங்கே சில பேர் ஏற்கிறாங்க, சில பேர் எதிர்க்கிறாங்க. ஏதோ ஒன்று ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட எல்லோருமே ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ இது 5 வருஷம் ஆகுது. தம்பி 5வது, இந்த வருஷம் 5வது வகுப்பு இருக்குது, படிப்பிட்டு இருக்கு. எல்லா பிள்ளைகளும் தமிழ் பாடம் எடுக்கிறீங்களா இல்லை தமிழ் பாடம் எழுத படிக்க முழுக்க வெளிநாட்டு போனவங்க தான் தமிழை இது பண்ணுறது காப்பாற்றணுங்கிறது. இங்கே படிக்கிட்டு சிபிஎஸ்சியில் படிக்கிற அந்த இதில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் தடுமாறதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாரம் ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. வாரம் ஒரு நாள் தான், வாரம் ஒரு நாள் மட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் சொல்லக்கூடிய வகுப்பில் உங்களால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிள்ளைகளோட சரியாக எடுத்துட முடியுங்கிறது மிகவும் குறைவானது. அதுக்குள்ளே பிள்ளைங்க எடுத்து இவ்வளோ தூரம் வரும்போது 5 நாள் போகிறாங்க, ஒரு வகுப்பு தான் இருக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை. அது ஃப்ரெஞ்சு எடுத்துட்டேங்கிறாங்க, அதை எடுத்துட்டாங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் நமக்கு தங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப பெருமையாகவும் பேசிக்கிறாங்க. அது இதாக இருக்குது. அங்கே நாங்கள் தமிழ் பள்ளி தொடங்கி இப்போது அந்த நாடு பற்றி சொல்லுங்கள். தமிழர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? என்ன தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிகப்படியாக ஒரு 20,000 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இல்லை ஈழத்தமிழர்கள்? மோஸ்ட்லி அதாவது 90% மக்கள் ஈழத்தமிழர்கள் தான். அவங்க கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்பு வந்தவங்க மக்களாக இருக்கிறாங்க. இப்போ அந்த நாட்டு சட்டப்படி முதல் தலைமுறை இப்போ நம்ம போகிறோன்னா நம்ம தமிழர்கள், நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா அவர்கள் தமிழர்கள். அதை நான் குடியுரிமை வாங்கிடுறேன், என் பிள்ளைக்கு குடியுரிமை வாங்கிறேன், அவர்களும் தமிழர். அவங்களோட பிள்ளை இருக்காங்களே அவங்களாம் அவன் தமிழர்கள்னு சொல்ல மாட்டாங்க. பை டெக்னிக்கல் ரெக்கார்ட்லேயே அவங்கள ஒரு நர்வீஜன் அப்படின்னு கொண்டுருவாங்க. செகண்ட் ஜென்ரேஷனுக்கு பிறகு அதை அப்படி அடையாளப்படுத்தக்கூடாதுங்கிறது அவங்க இதாக இருக்காங்க. அப்போது நம்ம இன்றைக்கி உள்ள கணக்கெடுப்பில் இந்த எத்னிக்கல் கணக்கெடுப்புங்கிறது அங்கே பெருசாக அதை விரும்புகிறீங்களா? இல்லை, அதை நம்ம எத்னிசிட்டியை நம்ம கொண்டுட்டு வரணுங்கிறோம். நம்ம ஐநா சபையில் போய் பேசினதே, நம்ம பேசின தலைப்பு இன அடையாளம் அனைத்திலும் அடையாளப்படுத்தப்படும். என்னோட பாஸ்போர்ட்டில் நீ நேஷ்னாலிட்டின்னு வைக்கிற மாதிரி எத்தனிசிட்டின்னு வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எத்தனிசிட்டி எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா இந்தமாரி ஒரு நாட்டில் 2 மொழி இருக்குது, ஒரு மொழி அரசு மொழியாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மொழி புறக்கணிக்கப்படுது. இது நம்ம மொழிக்கு இல்லை, உலகத்துள்ள பல நாடுகளில் பல மொழிகள் இந்த மாதிரியான புறக்கணிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இல்லாமக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அதை அப்படியே மாறிட்டாங்கன்னா என்ன? இப்போ உங்கள் பிள்ளைங்க அதுக்கப்புறம் வேறு பேர பிள்ளைங்கள்லாம் நார்வே மக்களாக மாறிட்டாங்கன்னா அவன் தமிழருங்கிற அடையாளம் எல்லாம் போயிடும், அவனுக்கே தெரியாமல் போயிடும். அவன் டாக்குமெண்ட்ல இருந்தால் தானே அவனுக்கே தெரியாமல் போயிடும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அதை நம்ம கொண்டுட்டு வரணுங்கிறோம். ஸோ இப்போ ஜாதியை போடணும், ஜாதி வழியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்களா, நீ ஏன் சுற்றி வளைச்சி செய்கிற? தமிழன் போட்டால் முடிஞ்சு நேரடியாக தமிழ்லாம் போட்டுட்டு போ. நீ வேணால் அதுக்கு வேணால் முதல் கட்ட ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுக்கு வேணால் நீ சான்றிதழ் வேணால் வச்சுக்கோ, அதுக்கு பிறகு அதை தூக்கி போட்டுட்டு எத்தனிசிட்டின்னு வச்சுக்கோ. இப்போ எங்களுக்கு வெளிநாடுலாம் போனால் அதெல்லாம் தேவைப்படாது. எத்தனிசிட்டின்னு நம்ம சொல்கிறது அதை அடையாளப்படுத்தி விட்டு தமிழனுங்கிற எத்தனிசிட்டியோடு இருக்கணுங்கிறதான் நம்ம விருப்பம். அது இல்லை, அது தமிழ்நாட்டிலேருந்து போகிற எல்லாருமே தமிழன்னா அது தமிழ் பேசி இங்கே வேற இங்கே இருக்கிற வரைக்கும் தான் அவன் தன்னை தமிழன்னு சொல்லிக்கிறான். வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுடைய இதே ஊரால் அங்கே வந்த பிறகு அவன் தன்னை தமிழ்னு சொல்லிக்கிறது இல்லை, தன்னை தெலுங்கர் மலையாளி கன்னடம் அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க. நட்போட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போது அவங்க இங்கே இருக்கும்போது ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது. தமிழர்கள் அப்படி ஒரு இன்செக்யூர் ஃபீலை அவ்வளோ வைல்டான இது வரைக்கும் தமிழர்களை அடித்ததோ இது பண்ணதோ எதுவுமே இல்லை. ஏன் அப்படி ஒரு நம்ம சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது தயக்கமான மனநிலை அல்லது ஏதோ ஒரு அச்ச உணர்வுல இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. அவங்களுக்கு ஒரு உளவியல் பிரச்சனை, உளவியல் தான் அப்படியே வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியே வளர்க்கப்பட்ட நான் ஒரு தெலுங்கர்னா நான் தெலுங்கர்னு சொல்றதுல என்ன தயக்கம் இருக்க போகுது? இப்போ ஆந்திராவிலேருந்து வர்றாங்க, இங்கே தமிழ்நாடு சென்னையில் எவ்வளோ ஆந்திரக்காரங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் தெலுங்கர்களாக தான் இருக்காங்க. இங்கே விஜயநகர படையெடுப்பு காலத்தில் வந்த அந்த தெலுங்கர்கள் அல்லது கன்னடர்கள் அவங்க இங்கே ஒரு 3, 4, 5 தலைமுறைகளாக இருந்ததுனால அவங்க தங்களை வெளியே தமிழர்களாகவும் உள்ளே தெலுங்கர்களாகவும் அவங்களுடைய தாய்மொழி அடையாளத்தோடு இருக்கிறாங்க. வெளியுமே அதே மாதிரி இருக்கிறதுல என்ன இது இருக்குது? தமிழர்கள் அவ்வளோ மோசமாக இனவெறி பிடித்தவர்களா? இல்லை, இப்போ தமிழ் தேசிய எழுச்சிக்கு பிறகு அவங்க தங்களை அப்படி அடையாளப்படுத்திக்கிறது இன்னும் அச்சுறுத்தலாக இருக்குது. இப்போ தமிழ் தேசியம் நம்ம பேசிட்டோம்னா நம்மள்கிட்ட நான் தெலுங்குன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தயக்கம் இருக்குது. அது ஒரு பயமாக அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. நம்ம நம்ம ஒரு அரசியல் தளத்தில்
தமிழர்களுக்கு வந்து தமிழர்கள் ஆண்டா அது சரியாக நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம அரசியல் முன்வைக்கிறோம். தேசிய கட்சிகளுக்கு மாற்றா வந்து திராவிட கட்சிகள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த காலத்துக்கு இது அடுத்த ஒவ்வொரு 50 வருடத்திலும் அரசியல் புரட்டி போடப்படுது. அப்போ இந்த அரசியல் புரட்டி போடுற களத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த அரசியல் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசுகிறனால நம்மளையே வந்து பிற மொழியினருக்கு எதிர்ப்பானவர்கள், ஒரு ரேசிஸ்ட் மாதிரியான, நீங்க உங்களை தமிழன் சொல்றதே எனக்கு சங்கடமா இருக்கு. அதான் நான் என்ன தமிழன், என் தமிழ் தேசியம், என் நாடு, என் இனம், என் மொழி அப்படின்னு பேசுறதையே ஒரு ஒரு இனவெறி பேச்சு மாதிரி பார்க்கக்கூடிய நபர்களும், அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நபர்களும், நமக்கு பின்பு அப்படி பேசக்கூடிய நபர்களும் தொடர்ந்து நம்ம கூட பயணிச்சுட்டு வராங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 கோணத்துலேருந்து பார்க்கணும்ல. ஒன்று நீங்கள் அவங்க கோணத்துலேருந்தும் பார்க்கணும். ஏதோ ஒரு வகையில் தேவையில்லாத அவங்களுக்கு ஒரு பயத்தை வந்து தமிழ் சமூகம் கொடுத்துருக்கோ. அது எங்கே நடந்ததுன்னு தான் தெரியல. அரசியல் களத்தை வந்து ஒரு அதிகாரம் முழுக்க அவங்ககிட்ட தான் இருக்கு. ஆமாம், 400 வருஷமா அதிகாரம். 1000 வருஷமாச்சு. விஜயநகர காலத்துல இருந்து அதிகாரம் வந்து அவர்கள்ட்ட தான் இருக்கு. தமிழர்கள்ட்ட எங்கே அதிகாரம் வந்தது? நம்ம மன்னர்கள் விழுந்தாங்க, வரிசையாக அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்தான். அதுக்கு அவங்களும் தானே இருக்காங்க அதிகாரத்தில். இப்போ அவங்களுக்கு இந்த உளவியல் சிக்கல் எங்கிருந்து வந்திருக்குங்கிறதும் புரியல. அவர்கள் தங்களை அவங்க இந்த இப்போ வந்து ஆனால் கொஞ்சம் பிறமொழியினருக்கு வந்து ஒரு உணர்வு வருது. நம்ம வந்து நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தெலுங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வரவேற்கக்கூடியது. அதை மிகைப்படுத்தியும் சொல்கிறாங்க. 40% நாங்கள் கணக்கெடுப்பில் எடுத்து பார்த்தா 5% கூட வரமாட்டுது. இருந்தாலும் அதுவும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி, ஒரு அச்சத்தின் அடிச்சா எனக்கு 4 பேர் வருவாங்க, பச்சை பாசே வரும்டா, அப்படி யாரும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, மாறும், எல்லாம் மாறும். நம்ம மாறி நாளைக்கே தமிழ் தேசியம் வந்து ஒரு கால் பிற மொழியில ஒடுக்கப்பட்டா 100% அவர்களுக்கு ஆதரவாக தான் நம்ம நிற்போம். அதான் என்ன என் மனநிலை, என்னோட நிலைப்பாடு தான். நான் என்னைக்கும் மைனாரிட்டி சப்போர்ட் தான். அது வந்து மைனாரிட்டி இல்லை, ஒரு மோஸ்ட்லி மைனாரிட்டி தான் ஒடுக்கப்படுவாங்க. குட்டி கழிச்சு எல்லா நாட்டிலையும் பார்த்தா, முஸ்லீம் நாட்டில் கிறிஸ்தவர்களும் பிற முதல்ல போனவங்க, கிறிஸ்தவ நாட்டில் பிற மதத்தின, இது மத ரீதியாக எடுத்துட்டா இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்படி எல்லா இடத்துலையும் தலைகளா இருக்குல்ல. தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையான தமிழர்கள் தலைகளா இருக்கு. நம்ம உரிமையை தான் கேட்குறோம். அதனால தான் இங்கே இது பேசுகிறோம். நம்ம மைனாரிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய நம்பர் இன்றைக்கும் மைனாரிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம குரல் கொடுப்போம், பதிவும் போடுவோம். அப்படி இல்லாமல் இல்லவே இல்லை. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு மெஜாரிட்டிக்கே குரல் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்குது. யாராவது ஒருத்தன் கத்தணும், எவனாவது ஒருத்தன் பேசணும் அப்படின்ட்டு இருக்குன்னு. இப்போ நார்வே வாழ்க்கை, அங்கே நிறைய ஈழத்தமிழர்கள் நிறைய இருக்காங்க, இந்திய தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 2 தமிழர்களுக்கு இடையிலான உறவுகள், அந்த ஒற்றுமையெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஒற்றுமை இப்போ நம்ம கடைசி கட்ட அவங்க போராட்டத்தில் அவர்கள் வந்து ஒரு இந்தியத்தால் தோற்கடிக்கப்பட்டோம், இந்திய துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டோங்கிற வடு ஈழத்தமிழர்கள்ட்ட இருக்குது. நீங்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவானவர்கள், அவ்வாறான ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சக ஈழத்தமிழரை விட அதிகமாக தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவோம். ஆனால் அது வரைக்கும் தெரியாத வரைக்கும் அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு அங்கே தமிழ் பள்ளியில் நீங்கள் நடத்துகிற தமிழ் பள்ளிகளில் அவங்க படிக்கிறாங்களா? அவங்களோட பள்ளி தான் நான் எடுத்து நடத்துகிறேன். ஓ சரி சரி. முதல் முறையாக ஈழத்தமிழர்களோட ஒரு பள்ளியை இந்திய தமிழர் வந்து எடுத்து நடத்துகிறாருன்னா அது எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட்டு. என்ன பேர் பள்ளிக்கூடத்துக்கு? அன்னை பூபதி தமிழ் படம். அன்னை பூபதி அம்மையார் தான் வந்து போராட்டத்துக்காக உண்ணாவிரதம் எடுத்து முதல் உயிர்நீத்த பெண்மணி. அவர்களோட பேரில் தான் உருவாக்கப்படுது. இந்திய பிள்ளைகள் 90% பேர்கள் இந்த அமைப்பில் தான் படிக்கிறாங்க. சரி சரி. இப்போ நீங்கள் இங்கேருந்து நார்வேக்கு டிசிஎஸ் மூலமாக போனீங்க, எப்படி இருந்துச்சு அங்கே வேலை வாய்ப்புகள் அதெல்லாம்? நீங்கள் படித்த படிப்புக்கு அங்கே அப்போதைக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த எம்பசிலே வந்து ஒரு 5000 நபர்கள் எங்களுக்கு தேவை அப்படின்ட்டு நாங்கள் போகிற காலகட்டத்தில் அவங்களே ஓப்பனாகவே கேட்டிருந்தாங்க. இப்போது கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் தலைகீழாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த இளைஞர்கள் அப்போதைக்கு பெருசாக படிக்கிறதில்ல, எது செஞ்சாலும் ஒரே சம்பளம் தான். இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே சம்பளம் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு இருந்துட்டு அவன் வந்து நான் முடிவெட்ட போகிறதெல்லாம் போயிருப்பேன், இதனால் போயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எரா இருந்தது. இப்போ அந்த நாட்டு பிள்ளைகளுமே வந்து நம்மளும் படிக்கணும், நம்மளும் ஒரு ஒயிட் காலராக நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் அப்படிங்கிற இதுக்குள்ளே வந்துட்டாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா ரொம்ப நல்லா தேர்ந்து வராங்க.
அப்படிங்கும்போது அந்த நாடே வந்து அந்த பிள்ளைகளுக்கு முதலுரிமை கொடுக்கணும்னு சொல்லுது. அதில் எந்த தவறுமே இல்லை. இல்லை, தவறு கிடையாது. அப்போங்கும்போது முன்ன இருந்த வாய்ப்புகளை விட இப்போ வாய்ப்புகள் குறைவு. இப்போ நம்ம வேலை வாய்ப்புக்காக இங்கே படிக்கணும் அப்படின்னா, படித்து வரணும்னா என்ன மாதிரியான வேலை அங்கே இருக்குது, இப்பயும் இருக்குது. அவங்க சரியான நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சரியான நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் தேர்ந்தெடுத்துருவாங்க. ஒன்ஸ் வேலை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வீசாலாம் எல்லாம் ஜாப் டிபெண்ட் தான். சரசரணம் வந்துடும். அங்கே வந்து நீங்கள் மொழி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. 5 வருஷம் அப்படி இருந்தால் வந்துடும். பாக்கி ப்ராசஸ்லலாம் வந்து பிற நாடுகள் மாதிரி ரொம்ப நெருக்கம் கிடையாது. அது வந்து ஒரு நெருக்கடி கிடையாது. ஒரு சரியான வழியில் இருக்கும். இங்கெல்லாம் முகாமில் நீ எத்தனை வருஷம் இருந்தாலும் நீ முகாமில் தான் இருந்தோம். அங்கே அப்படி கிடையாது. அகதிகளாக வராங்கன்னா இத்தனை நாளுக்கு இருப்பான். அதுக்கு பிறகு அவன் மொழி படிப்பான், அதோடு சேருவான், குடிமகனாப்பான். அப்போ அந்த நாட்டு ஆளாவே ஆகிடுவான். அவனுக்கு அடுத்தவனுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இவன் முன்னாள் அகதிங்கிற முத்திரையெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அவன் அதுக்குள்ளே வந்துடுவான். அப்போ அந்த நாடு அதற்கான நாடு தான். அந்த ப்ராசஸில் அதுக்குள்ளே நமக்கு வேலை கிடச்சி சரியாயிடுச்சுன்னா ஐடிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. நாங்கள் போகும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ் ஆஃப்ஷோரில் இருந்த ஒரு இது வந்து இப்போ ஐடிக்கு இருக்குது. அவங்களுக்கு பொதுவாகவே இந்திய பிள்ளைகள் அப்படின்னாலே வந்து கணக்கில் நல்லா போடுவாங்க, அவங்க கம்ப்யூட்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு உலகம் ஃபுல்லாக உள்ள அந்த பிம்பம் அங்கும் உண்டு. அந்த நம்பிக்கை அவங்களும் உண்டு. இந்தியர்களும் பெரிய அளவில் இருக்காங்க. இப்போ நிறைய இப்போ நாங்கள்லாம் நாங்களே இன்ஜினியர்ஸ் எடுத்துலாம் இருக்குல்ல. இப்போ யாரோட மனைவியெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாங்களோ அவங்களாம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வேலை கிடச்சி ஒரு நல்ல ஒரு இதில் இருக்காங்க. பட் நம்ம மூலியமாக தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து இவங்களோட பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்போ ஐடிக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. இப்போ பிள்ளைங்க எதாவது படித்து வெளிநாடுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஐடி ஃபீல்டு தொடர்பானதை பண்ணலாம். மாஸ்டர்ஸுக்கும் அவங்க யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டிஸு. ஆனால் அதில் வந்து ஏஜென்ட் மூலிமா போகிற மாதிரி அமைப்பில் பெருசாக இல்லை. அந்த நாடு அப்படி அதை இறுக்கி வச்சிருக்கிறா. அது என்ன எதுன்னு தெரியும். இங்கேருந்து அங்கே போகிறவங்க படிப்புக்காக படிப்புக்காக போகிறவங்க. இப்போ பக்கத்தில் ஒரு கிம்ஸ்டா யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் படிக்க வராங்க. பெரும்பாலும் தெலுங்கர்கள் தான் வராங்க. அப்போ அங்கேருந்து ஏதோ இங்கே ஒரு லாபியோ இல்லை ஏதோ ஒன்று நடக்குது தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க உலகம் ஃபுல்லாக போகிறாங்க, தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த லெவலுக்கு தமிழ் பிள்ளைகள் நார்வே யூனிவர்சிட்டிஸை ப்ரிஃபர் பண்ணுறது இல்லையா, அதை நோக்கி வரது இல்லையா, இல்லை அது போதுமான அவங்களுக்கு அதன் அறிவு இல்லையா அப்படின்னு தெரியல. ரொம்ப ஒரு விழிப்புணர்வு இப்போ அங்கே இருக்கிறவங்கள மாதிரி ஆள்கள் தான் வந்து இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொன்னால் தானே தெரியும். நாங்களே யோசிப்போம், இதை ஒரு இதாக எடுத்து செஞ்சேன் என்ன நம்ம பிள்ளைகளை வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நம்ம. ஏன்னா அது ஒரு நாட்டு ஈஸியாக முழுக்க அந்த நாட்டு மொழியில் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டிவாக பண்ணி இப்படி பண்ணோம் அப்படிங்கும்போது அது சரியாக இருக்கும். ரொம்ப தமிழ் அமைப்புகள் அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறா. அதை நீங்கள் கூட செய்யலன்னா அங்கே ஒரு நபர் ஒருத்தர் நம்ம சுந்தர்னு ஒரு நபர் இருக்கிறாரு, நம்ம ரதிகன் நண்பர். அவர் பிஹெச்டி அங்கே தான் பண்ணார். அவருக்கு அந்த அறிவெல்லாம் நல்லாயிருக்கும். அவர்கிட்ட நான் தொடர்ச்சியாக வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இதை மட்டும் நீங்கள் எடுத்து செய்யுங்க. நிறைய பேருக்கு கிடைக்கும். அவருக்கு அதற்கான நேரமும் இருக்குது. அதனால் நான் அவர்கிட்ட அந்த வேண்டுகோள். கிம்ஸ்டாட்டுங்கிற ஊரில் தான் இருக்கார். அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, நல்ல பெரிய இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த உங்களோட இங்கேருந்து அங்கே போனால் இங்கே நீங்கள் ஒரு வெப்ப தேசத்தை சேர்ந்தவர், அங்கே எப்படி வாழ்நிலையெல்லாம் செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் போகும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்போதும் வெளிச்சமாக இருக்கிறது புரியாமல் ராத்திரி 2 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சு ஆஃபீஸுக்கு போகிறோன்னு நினச்சிட்டு போய் பார்த்தா ராத்திரி 2 மணிக்கு எழுந்திரிச்சா குளிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அப்போல்லாம் இருந்திருக்கு. அரிசி கிடைக்கும். எப்போவுமே வெளிச்சமாக தான் இருக்குமா அந்த பீரியடில்? நாங்கள் போன பீரியடில் அது சம்மரில் சூரிய ஒளி சீக்கிரம் வந்துடும், அவ்வளோ சீக்கிரம் வரையாது. உதாரணத்துக்கு சில நாட்களுக்கு ஒரு வாரம் கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிக்கு சூரியன் இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் சூரியன் பார்க்கலாம். வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும், முழுசாக இரவாகாது. நாங்கள் சொல்கிறது தெற்கில். நீங்கள் வடக்கு போனீங்கன்னா 6 மாதம் இருட்டு, 6 மாதம் பகல், அது எல்லோரும் சொல்கிறது. ஆனால் தெற்கில் பொதுவாக நகரங்கள் பெருநகரங்கள் முழுக்க அதை நார்வே பாதையாக விட்டிங்கன்னா தெற்கு பகுதியில் தான் இருக்கும். அதில் வந்து லாங் டேவும் லாங் நைட் இருக்கும். வின்டரில் லாங் நைட் இருக்கும், சம்மரில் லாங் டேஸ் இருக்கும். அது நம்ம போன புதுசில் புரிஞ்சுக்காமல் முடிச்சு பார்த்து விடிஞ்சிருச்சு அப்படின்லாம் கிளம்பியெல்லாம் இருக்குது. டீ தூள் கிடைக்காம அழுத கதையெல்லாம் இருக்குது. ஒரு டீ கிடைக்காததா எங்கே? இப்போ எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. உணவு சமைக்கிறது அதான் ஆரம்ப கட்டத்தில் எதுவுமே இல்லை. அரிசியெல்லாம் கிடைக்காது. நம்ம ஒரு உணவகங்கள்லாம் இருக்கா? இப்போ நம்பூர் அங்கே இருக்குது. மதர் இண்டியான்ட்டு அவங்களும் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சாபி பிரச்சனையில் இங்கேருந்து வெளியேறிக்கூட பஞ்சாபிஸ் வந்து உலகம் ஃபுல்லாக போய் அவங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக அவங்க தான் போய் இந்தியர்கள்னு ஒரு தளம் அங்கே உருவாகியிருப்பாங்க.
அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் தான் உலகம் ஃபுல்லாக போய் தமிழர்களுக்கான தளத்தை தமிழை இது பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈழத்தமிழர் போனவங்கெல்லாம் கோயில் கட்டியிருப்பாங்க. ஈழத்தமிழர் கோயில் தான் இன்னைக்கு பூரா அதுக்கு விபூதி அடித்து ஒவ்வொன்று ஹிந்தியில் எழுதியிருப்பானுங்க. போகிற இடம்லாம் தமிழை வந்து போகிற இடத்துல அவன் கோயிலை கட்டிட்டு இப்போ அதெல்லாம் இந்திய கோயில்களாக மாற்றப்பட்டு ஒரு இந்தியில் ஒரு ஓமை கொண்டு வந்து இவனும் மேனேஜ்மெண்ட்லேயே இல்லை. எப்படி அவங்க உள்ள வந்தானு இவங்களை எப்படி காலி பண்ணானுங்கன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் அசந்த நேரம் வந்து எழுதிட்டு போயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அசந்துருக்கீங்க. ஒரு 1000 வீழ்ச்சி தமிழோட வீழ்ச்சிக்கு காரணமே தானே. 1000 வருஷமா அசந்துக்கிட்டே இருந்தேன் என்ன அர்த்தம்? ஒரு தடவை அசந்தா பரவாயில்ல, பரம்பரையாக அசருவீங்க. அப்படி இப்படியும் அசந்து தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மாதிரியான கோயில்? சிவன் கோயில்களா முருகன் கோயில்களா? அங்கே நார்வேல கோயில்கள் வந்து அவ்வளோ சாமானியமாக அந்த அரசு வந்து ஏற்கலை. சின்ன சின்ன அரங்குக்குள்ளே வச்சுருக்கிறது தான் இது பண்ணாங்க. கோபுரங்கள் மாதிரி வெளியில் இது பண்ணுறத வந்து அவன் பொதுவாகவே என் வீடு இப்போ நம்ம வீடு கட்டுறேன், நான் பச்சை கலரில் பெயிண்ட் அடிக்கிறேன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கலன்னா அந்த பெயிண்ட் நான் மாற்றி ஆகணும். அது வந்து சமுதாயத்தை புண்படுத்துங்கிற மாதிரி. அண்டை வீட்டாருக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரியெல்லாம் பெருங்கோபுரம் கட்டும்போது அது இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கலாம். அப்படி தான் நினைப்பான்னு நான் நினைக்கிறேன். அதனால் பெருசாக அனுமதிக்கலை. இப்போ வழக்கம் போல் ஒரு நமக்கு இந்த மோடி அரசில் ஒரு லாபம் என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் நாங்கள் இந்து மதத்துக்கு ஆதரவானவர்கள்ன்ட்டு ஒரு தோற்றத்தை காட்டிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் இவர் கூட ஏந்து போகிற மாதிரி கட்டிக்கிறாங்க. அதனாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து கோயில் கட்டுறது கட்ட விட்றாங்க நடக்குது. இப்போ அதுமாரி அந்த இதில் வந்து ஒரு அதுவும் ரொம்ப ஈழத்தமிழர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்களோட உழைப்பில் தான் கட்டப்பட்டு ஒரு அருமையான ஒரு முருகன் கோயில் வந்து தலைநகரத்தில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 படி 5 படிக்கு மேலே தான் முருகர் இருப்பார். முழுக்க யார் நின்னாலும் அந்த இது வந்து ரொம்ப அழகாக தெரியும். சிற்ப வேலைகள்லாம் கும்பகோணம் எங்கள் ஏரியா மயிலாடுதுறை அந்த மாதிரிலேருந்து ஆட்கள் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு மிக நேர்த்தியாக இருக்கும். இது கருங்கல் இது சிமெண்ட்லேயும் உள்ள இது பண்ணுறது கருங்கல் சுவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை உள்ள சிலைகள்லாம் கருங்கல் அதெல்லாம் கருங்கல் இங்கேருந்து இது பண்ணியிருக்காங்க. டென்மார்க்லாம் நிறைய கோவில் இருக்கும், திருவிழாலாம் நடக்கும், தேரெல்லாம் இருக்கு. கருங்கல்லாம் சிலைகளே இங்கே பண்ணி ஷிப் பண்ணுறாங்க. முழுக்க எப்படி ஹாலோ பிளாக்ஸ் இந்த டைப்பில் கோயிலே வந்து இங்கே ஃபுல்லாக இது பண்ணி ஷிப் பண்ணி அங்கே மவுண்ட் பண்ணக்கூடிய நம்ம நண்பர்கள் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஆள்கள் வச்சு அந்த குரூப்பில் ஒரு ரொம்ப பிரதானமாக செய்கிறது வந்து திராவிட கடை குரூப் ஒரு குரூப். ஆனால் அவங்க கோயில் இது செய்கிறாங்க. ஆனால் முழுக்க ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். அதை ஷிப் பண்ணிவிடுவாங்க. அங்கே எடுத்து அங்கே மவுண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆளே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம தேரே இருக்குது. அது இங்கேருந்து தேர் செஞ்சே அனுப்பிவிட்டு அவ்வளோ பெரிய தேர், நம்ம தேர் சைஸுக்கு தேர் இருக்கும் டென்மார்க்கில். அது தவிர எங்கள் ஊர்லேயே தான் வந்ததுங்கிறாங்க. அது இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் பொறியாளராக நீங்கள் பணி, இதுக்கு நடுவில் இந்த தமிழர் சார்ந்த இந்த பணிகளை செய்யணுங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? ஏன்னா உங்கள் குடும்பம் வேறு திராவிட அரசியல் ஆதரவு நிலையில் இருந்த குடும்பம், அது இயல்பாகவே அங்கே தமிழ் தான் இருக்கும். நீங்கள் முழுக்க தமிழ் தேசிய அரசியலை நோக்கி வர்றதுக்கு காரணம்? தமிழ் தேசிய அரசியல் நோக்கிலாம் நம்ம ரொம்ப 2009க்கு பிறகு தான் இந்த அரசியல் காலத்தில் நமக்கானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் எல்லோரையும் தமிழர்கள் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இவர் தமிழர் இல்லை அப்படிங்கிறதே தெரியாது. முதல்ல தமிழர் இல்லைன்னு சொல்கிறத கேட்கும் போதே அது ஏற்கவே முடியல. சொன்னவனை அடிக்க தான் போனோம். டே எப்படா சொல்கிறேன் இப்போ நம்ம யாரெல்லாம் அடிக்க போனோமோ அவர்கள் கூட தான் இன்றைக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் முதல் தரையாக அவங்கள்ட்ட கேட்கும்போது அதை நம்ப முடியாமல் கசப்பாகவும் கசப்பாக சொன்னவன் மேலே கோபமாகவும் தமிழர்கள் இல்லையா அவன் மேலே 9 பொழிஞ்சும் இது எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2009 இனப்படுகொலை. ஏன்னா நம்ம ரொம்ப தொடர்ச்சியாக இதற்கு ஆதரவாக பல வருஷம் பயணிச்சுட்டு இருக்கோம். 2009 கிடையாது. நம்ம இப்போ தம்பி பேர் திலீப்னு சொல்லிட்டேன். இதுக்கு என்னோட பயணங்கிறது நம்மளோட நெடும் பயணம் முழுக்க நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கும். ஆனால் நம்ம கூட நின்னவங்கெல்லாம் அவங்க வந்து அவன் அது இல்லைன்னு சொல்லும் போது அது நமக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. அதன் பிறகு நம்ம திரும்ப ஆராய்ச்சி செய்யும் போது அது எல்லாத்துக்கும் முன்பும் ஒரு அரசியல் இருந்திருக்கு. அதை நம்ம பார்க்காமலே போயிட்டோம் அப்படின்ட்டு ஒரு வருத்தம் புரிய ஆரம்பிக்கும் பிறகு இல்லை நமக்கான அரசியல் முழுக்க அதுக்கான அரசியல் பேசப்படாமல் இங்கே ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்படியே நம்ம மழுப்பிக்கிட்டே போயிட்டு இருந்தால் இந்த குரல்கள் பேசவே முடியாது. ரொம்ப சின்ன உதாரணம்னா தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக
போயிருக்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி ரீயூனியன்லாம் போயிருக்கிறாங்க. அவர்கள் போகும்போது இந்திய தேசம்னு ஒரு தேசமும் கிடையாது, இந்து மதம்ங்கிற ஒரு தலைப்பும் கிடையாது. அவர்கள் தன்னை இந்துன்னு தெரியாது, தன்னை இந்தியர்கள் நான் யாருன்னே அவன் தெரியல. அவன்கிட்ட போயிட்டு ஒரு பாதிரியார் தான், அதுவும் ஈழத்துலேருந்து போன ஒரு பாதிரியார் தான், நீங்கள் பேசக்கூடிய மொழி உங்களோட இதெல்லாம் தமிழ், நீங்கள் தமிழர்கள், இப்போ அது ஒரு இந்தியாங்கிற ஒரு நாடுங்கிறத தெரியப்படுத்திருக்கா. இன்றைக்கி அந்த மக்கள் தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரோன்னா, அவர்கள் இன்று வரைக்கும் தைப்பூசத்தை கொண்டாடுறாங்க. அதான் நம்மளுடைய வேரை காட்டுறதுக்காக. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ்நாட்டில் அரசு விடுமுறை கிடையாது. அந்த இதை முதல் முறையாக பேச்சப்பட்டு அரசியல் தளத்தை கொண்டுட்டு வருது தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் அந்த கோரிக்கையை பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் விட்டாங்க. அப்போ கோரிக்கையை முன்வைக்குது. அப்போது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதை செஞ்சு நம்ம பேர் எடுத்துக்கலாம் நினைக்கிறாங்க. இவர்கள் வந்து செய்கிறது ஒரு வேலை, இவர் முன்வைக்கிறத நம்ம செஞ்சுட்டு அதை அறுவடை செய்யணுங்கிறத, அது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வேலை. அதை பழனிசாமி செஞ்சார். இப்போ இந்த அரசியல் தான் நாங்கள் இதற்கூட சேர்ந்து இயங்குறது. நான் போய் அவன்கிட்ட போய் நேரடியாக நீ தைப்பூசத்தை இது பண்ணுனா போடான்ருவேன். தைப்பூசத்தை வேணும்னு ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக ஒரு குரல் கொடுக்கும்போது இவர்கள் வந்தால் நடந்துடும், வரத்துக்கு முன்னாடியே நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நடந்துச்சு. ஸோ நம்ம தமிழ் தேசிய அந்த எழுச்சி வரும்போது சந்தை தானே தீர்மானிக்குது. அதுதான் அந்த இடத்துல அங்கே வைக்கணும்ல, அதுக்கு ஒரு கருத்தியல் வைக்கணும்ல. அந்த இதுதான் நம்மளோட ஒர்க் முழுக்க. இதுக்குள்ளே நீ எதை வைக்கணும், இது எங்கே இல்லை, அங்கே இருக்குன்னா விட்டுரு. திருவள்ளுவர் தூக்கி அவன் கொண்டாடுறான், நான் அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவன் கொண்டாடுறான், கொண்டு போயிட்டுருக்கான், அடுத்த அளவுக்கு போயிட்டுருக்கான். யாரும் இங்கே பேசப்படலை, பேசப்படாமல் இருக்குல்ல. மீண்டும் மீண்டும் வெறும் அறம் பேசக்கூடிய குரலை மட்டுமே ஏந்தி நிற்கிறதே அதுவே இருட்டடைப்புங்கிற. தமிழில் இலக்கிய காலங்களில் பல பரிணாமங்களில் பக்தி இலக்கிய காலத்தில் தான் அதிக இலக்கியங்கள் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பக்தி இலக்கியத்தையும் இவர்களால், திராவிட அரசியல் பேசக்கூடியவர்களால் எடுக்க முடியாது. இல்லை, நம்மளே அதை விட்டு விலகி நின்றுட்டோம், காட்டவே இல்லை. இவன் எடுக்க முடியாது. இவன் வந்து பெரியாரிசம் பேசிட்டான், அந்த இசம் கம்யூனிசம் அப்படின்னு பேசி வந்தனால இவனால் ஆழ்வார் பாசுரத்தையோ பாடி சுவைக்கையோ அதை ப்ரமோட் பண்ணவோ முடியாது. அவன் திரும்ப அதை இருட்டடைப்பு செஞ்சுட்டு இருக்கான். ஆனால் வெகுஜன மக்கள் அதை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம அரசியல் களத்தில் அதை பேசணுங்கிறோம். நீ பக்தி இலக்கியத்தையும் பேசு. பக்தி இலக்கியத்தில் பல வரலாறுகள் ஒளிஞ்சிருக்கு. அதில் எல்லா இலக்கிய கோவிலுக்குள்ள அவ்வளோ வரலாறு, கல்வெட்டுல அவ்வளோ வரலாறு இருக்கு. பக்தி இலக்கியத்தில் நாத்திக வரிகள்லாம் அவ்வளோ இருக்கு. அப்படி அதை நீ பேசணுங்கிற நம்ம அந்த தளத்தை தான் எங்கே தமிழர்களோட விடுபட்ட பக்கங்களோ அந்த பக்கங்கள் நிரப்பணும், மறைக்கப்பட்ட இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். இது மட்டும் தான் நம்மளோடது. அதுக்காக பக்தி சார்ந்தது சொல்லும்போது நிச்சயான ஒரு காணொலி ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ அந்த பாடகர்களுடைய குரல் ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு நான் வந்து அவர் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ அவர் உங்கள் பேரை சொல்கிறார், சம்மந்தம். ஆமாம், அவர் வந்து இதெல்லாம் பாட வச்சது இவர் தான் இங்கர்சல் ஆர்வே அப்படின்னு ஒருத்தர் பண்ணார். அப்போ உங்களுடைய வேலைகள் வந்து நீங்கள் இந்த ஆன்மீக பாடல்கள், அது திருவாசக பாடல் ஒன்று. ஆமாம், அவருடைய குரல் வந்து எல்லாமே அவருடைய குரல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சந்தமாக அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ அழகாக அவர் பாடியிருப்பார், யார் கேட்டாலும் பிடிக்கும். அதை கேட்டுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதில் வந்து அது உங்களுடைய இது மாதிரி இருந்தது. நம்ம சேனல்லே இருந்துச்சு. முன்னாடி முழுக்க ஒரு பாடல் வச்சுருந்தோம். அது என்ன நெகிழ்ச்சியாக இருக்கும்னா, நம்ம ஒரு பாடல் சாதாரண ஒரு பாடல் இருக்கும், அது ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு கீழே வந்து என் மகன் மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டிருக்கான், இந்த பாடல் ஐசியூவில் இருக்கான், அவனை குணமடையணும்னு வேண்டிக்கிறேன். அந்த கமெண்ட்டில் பார்க்கும்போது அதை அவங்க ஒரு கோயில் மாதிரி தொடர்ச்சியாக அது மாதிரியான பின்னூட்டங்கள் இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். சூப்பராக பாடுறீங்க அதெல்லாம் கிடையாது, அதை தாண்டி அதில் ஒரு உளவியல் இருக்குது. நான் தேடி எழுதுகிறேன் முருகன் சிலை, அதாவது தமிழ் கடவுள்களோட சிலைகளை வாங்குறதுக்கு. அப்புறம் தேடி அலையும் போது கிட்டத்தட்ட எல்லா கடைகளிலும் சாய்பாபா சிலை இருக்குது, பெருமாள் சிலை இருக்குது, முருகன் சிலை இல்லை. ரொம்ப குறைவான நம்பிக்கை இருக்குது. பிள்ளையார் இருக்குது, தமிழ் கடவுளுங்கிற இது இல்லை. இது மட்டுமே பெருசாக இருக்குது. நான் என்ன இது, நம்ம ஒரு காலத்தில் நமக்கு காப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், முருகனோட எல்லா இதுவும் கிடைக்கும், எதுவும் கிடைக்கலன்ட்டு சேலத்துலேருந்து வரும்போது ஒரு முருகர் சிலை, பெரிய சிலை வச்ச ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து முருகனுக்கான பொருட்களாக இருந்தது. அதை நான் போட்டிருந்தேன். எங்கேயுமே தேடினேன், கிடைக்கல, இங்கே தான் இருக்குது. அதுவும் பெரிய தரத்துலலாம் கிடையாது. அட்லீஸ்ட் பழனி அடிவாரத்துக்கு போனால் கிடைக்கிற மாதிரி அங்கே ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம். 2 வருஷம்தான், 2 வருஷம் கழிச்சு இன்றைக்கி வரேன். எந்த ஆட்டோக்கு பின்னாடி சாய்பாபா துணை அப்படியெல்லாம் போட்டுருந்துச்சோ எல்லாம் முருகர் தான்.
எல்லாமே மாறி முழுக்க முழுக்க வேல் முருகன் துணைன்ட்டு காணும் இடமெல்லாம் முருகன். அப்படியே மெய்சிலுக்கு அதே ஒரு சாட்சி மகிழ்ச்சி. தமிழ் கடவுள் முருகன் ரொம்ப அரசியல் இருக்கதோ 100% தெரியும். ஆனால் அதை நாங்கள் பேச மாட்டோம். நீ கொண்டுட்டு வரியா வா. ஆனால் தமிழ் எப்படி தான் பழச்சிக்கோங்கிற தமிழுக்கு தெரியும். முருகன் எப்படி முன்னாடி வரணும் முருகனுக்கு தெரியும். நீ ஏறி சவாரி பண்ணணும்னு நினைக்கிற, யார் சவாரி பண்ணு பார்த்துக்கோ வரட்டும். இப்போ நீங்கள் வேறு என்ன பணிகள்லாம் செய்கிறீங்க? நீங்கள் நிறைய இலக்கியம் சார்ந்த விஷயங்களை கூட நிறைய டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் வள்ளுவர் வாசகர் வட்டமா? வள்ளுவர் வள்ளலார் வட்டம் .comங்கிறது இணையதளம். வள்ளுவர் வள்ளலார் வட்டம்ங்கிறது ஒரு நிறைய ஓவிய இதெல்லாம் நம்ம நிறைய அதில் பண்ணியிருக்கோம். என்னென்னா நம்ம பொதுவாக பண்ணி அடையாளம் இல்லாமல் போடும்போது அது ஒரு உருவப்பெறவே இல்லை. அப்போ இது ஒரு அமைப்பு கீழே செய்ய வரும்போது அதற்கு பேச்சு பொருளாகுது. இன்னும் வந்து நம்ம தமிழ் பிரமுகர்கிட்ட ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா இங்கர்சாலை இதை செய்தார் அப்படிங்கிறது சொல்ல வராது. அதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் ரோல் ஆயிடுது. வள்ளுவர் வள்ளலார் வட்டம் செய்தது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து சொல்கிறதுல தயக்கம் இல்லை. இது தனிநபருடைய செயல்பாடு. அப்போது நம்ம என்னென்னா நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவை பின்னாடி வளர்ந்துக்கிட்டு நம்ம செயல் போகணும். நம்ம பின்னாடி வளர்த்துட்டு அந்த அமைப்பு மட்டும் இது பண்ணி அந்த அமைப்பை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதில் காரியம் நிறைவேறும் வரை மறைவாய் நம்ம விஜய் சொன்ன மாதிரி தெற்கு நான் வடக்கு நான் இருக்கிற மாதிரி அதில் எல்லாமே நம்ம தான் இருந்தாலும் அது பண்ணி நம்ம கால் பண்ணும்போது ஒரு உதவி கேட்கும்போது இது வரைக்கும் ஒரு 400-500 பேர் நமக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அன்னையிலே இன்ன வரைக்கும் ஒரே ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கிற கதை இருக்காது. ஒரு தேவை இருக்கும், அந்த தேவை எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் அதை செய்ய தெரிஞ்ச ஒருத்தவன் எங்கேருந்து வரானே தெரியாது. ஒரு கோரிக்கையாக ஒரு அமைப்பு சார்ந்த கோரிக்கை வைக்கும் போது அவன் வருவான், அந்த சுமையை தூக்கி அவன் கடந்து வச்சுட்டு அவன் போயிட்டுவான். எனக்கு வந்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, அது நம்ம இயங்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக இந்த தமிழ் பணிக்குள்ளே இருக்கும். அதற்கு முன்பு கிடையாது. இனம்ங்கிற பற்று என்றைக்குமே உண்டு. மொழி மீது பெரிய பற்றுலாம் கிடையாது. அது ஒரு ஒளி அப்படிங்கிற மாதிரியான புரிதல் தான் இருந்துச்சு. இனம்னா ரெண்டு வேறு வேறு இல்லையா? அப்போ தெரியாது. அப்போ தெரியாது. நமக்கு தொடங்கும் போது நம்ம அப்படிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு வந்து நான் தமிழன்கிற ஒரு கர்வமும் இருமாப்பும் எனக்கு உண்டு. ஆனால் என் மொழினால தான் நான் தமிழனானேன் அப்படிங்கிறதோ அது ஒரு ஒளி தானே அப்படிங்கிற ஒரு இதாக இருந்துச்சு. ஆங்கில வழியிலே படித்தாச்சு, அப்படியே இருந்தாச்சு. ஆங்கிலம் கலந்து தான் முழுமையாக ஆங்கிலம் கலந்து பேசுகிறது தான் அப்படி தான் வழமையாக இருந்தது. அப்படியான வாழ்வில் தான் இருந்தோம். எப்போ சும்மா போகிறவன் இப்படி உட்காந்து தடிக்க விழுந்த கதை மாதிரி இதுக்குள்ளே இறங்க தான் வந்து இதுக்குள்ளே எவ்வளோ இருக்கான்ட்டு தொலைந்தே போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அதற்கு முற்றிலும் இதுவாக முழுமையாக தமிழுக்குள்ளே பயணிக்கிறோம். நம்ம இப்போ நார்வேயில் குடும்பத்தோடு இருக்கிறீங்க? குடும்பத்தோடு தான் இருக்கோம். அங்கே பிள்ளைங்கள்லாம் குடியுரிமை வாங்க எல்லாருமே? நீங்களும் குடியுரிமை? ஓ சார். தமிழ்நாட்டு அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இப்போ திராவிட அரசியல் தமிழர் அரசியல் எப்படி இருக்குது? அரசியலுங்கிறது எப்போதும் அரசியலாக தான் இருக்குது. எதை நம்ம பேசுகிறது, இன்றைக்கி என்ன பேசணும், இன்றைக்கி விஜய் வந்தாருன்னா அந்த தலைப்பை அது தொடர்பாக பேசணும். இன்றைக்கி ஒரு திரைப்படம் வந்தால் அது தொடர்பாக பேசணும். இல்லை இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ திராவிட அரசியல் அது முடிஞ்சு அடுத்து தமிழ் தேசிய அரசியல், சீமான் வரவு அப்படின்லாம் வருது. இப்போ சீமானுடைய வரவு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியம். அப்போ அண்ணனோட வரவு இல்லாட்டினா நாங்கள் இவ்வளோ தான் வந்திருப்போமாங்கிறதே எனக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளை தமிழ் பக்கம் திரும்பி இப்போ என்ன அது மற்றவங்க என்ன சொல்லுங்கிறது, நான்லாம் தமிழ் பக்கம் திரும்பி பார்க்குறேன்னா அது அண்ணன் பேச்சை கேட்டு தான். ஆரம்பத்தில் கேட்க ஆரம்பித்தது வந்து அதை வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்கும் நக்கல் நையாண்டி செய்கிறதுக்கும் திராவிட மூலைகளோட அப்படி தானே இருந்தோம். அப்போ வந்து தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவரை எள்ளி நகையாடி நிறுத்திட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். என்னமோ சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க, இது சொல்கிறது ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பேச்சுக்கு முன்னாடியே போட்டால் ஸ்பீச் அப்படின்னா அந்த ஒரு பட்டியல் இருப்பார். அதை பார்த்து சிரிச்சிருக்கோம். நான் சிரிச்சிருக்கேன். இதே கருத்தை தான் சொல்ல ஆய்வறிஞர் அருளி ஐயா வேர்ச்சொல்லை அறிஞர் அருளி ஐயா இதையே தான் சொல்கிறேன். அவன் குளூரில் உள்ளவனுக்கு வாயை திறந்து பேச முடியாமல் அந்த சத்தத்தோடு தான் அவன் அதை சொல்கிறான். அப்படின்னு எஸ் வடிவில் உள்ளது மட்டும் அகராதியில் பருமனாக இருக்கும். அதில் பெரும்பாலும் தமிழ்ச்சொல் தான் இருக்குங்கிற இந்த பட்டியலை அவருக்கு கொடுக்குறார். இந்த பட்டியலும் அண்ணன் சொல்கிற பட்டியலும் ஒன்று இருக்குது. அப்போது புரிதல் இல்லாத போது எள்ளி நகையாடணும் போது அதே இது புரிதல் வரும்போது அது நம்மளே வெக்கி தலைகுனிக்கிறோம். அவரை வந்து ஆதரிக்க வேண்டிய நிலை. ஆமாம். இப்போ சில நேரத்தில் அண்ணன் பேச நமக்கு வந்து முரண் ஏற்பட்டால் நம்ம உடனே வெளிப்படுத்துறதில்ல.
இப்போ கொஞ்சம் மீந்தி திராவிட ஆதரவாளனா போட்டு அழுறா ஜெயிக்கிட்ட வாடன்னு அடிப்பா அப்படின்னு அடிக்கிறது. அடிக்கிறதுக்கு தானே பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்கிறேன். நோக்கமே வந்து அவரை இப்போ ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க பேமெண்ட் எல்லாம் வருது. நமக்கு அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. எவனோ ஒருத்தன் வந்து இது பண்ண வரேன் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ போவே இதாகி அப்புறம் அண்ணன்ட்ட பேசுவோம். அண்ணன் நம்ம நெருக்கமாக பேசுவார். எந்த கருத்தாக இருந்தாலும் போய் சொல்லுவேன். அது அண்ணன் நம்ம செய்கிறோங்கிறதுனால அது மதிப்பு கொடுத்து இது செய்யலாம்டா தம்பி, நம்ம வந்தால் செய்யலாம், நம்ம வந்தால் செய்யலாம் பாரு. அண்ணன் இப்போ ஒரு வாரம் தெரியல, பார்ப்போம். நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி இங்கே சார். உங்களுடைய உரையாடல் வந்து சிறப்பாக இருந்தது. உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி.